ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு பட்டர் கேக் தான் செய்ய போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டதுக்காக நான் இதை செய்கிறேன். இப்போ நான் 8 முட்டை எடுத்திருக்கிறேன். அதை வெள்ளைக்கரு பிரம்பா மஞ்சள் கருவேப்பிரம்பா எடுத்துட்டு இந்த வெள்ளைக்கரு முட்டையை கேக் பீட்டரில் நல்லா அடிக்க போகிறேன். ஸ்லோ ஸ்பீடில் தொடங்குங்கோ. ஹை ஸ்பீடில் நீங்கள் போட்டிங்க என்றால் எல்லா இடமும் சிதறும். அதால் சின்ன தொடங்கி போட்டு இப்போ இந்த ஹை ஸ்பீடில் போடுங்கோ. இப்படி டெக்ஸ்சரில் வரணும். முட்டை வந்து நீங்கள் இப்படி அடிச்சிருக்கணும். இப்போ பாருங்க, நான் பீட்டரை தூக்குறேன், அப்படியே உள்ளுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஊற்றப்படாது, அப்படியே கட்டியாக வந்துடும். பிறகு நான் இன்னொரு கிண்ணத்தில் 425 கிராம் சீனியும், இது வந்து ஹாஸ்டர் சுகர் தான் எடுத்திருக்கிறேன், 500 கிராம் பட்டரை எடுக்கிறேன். அதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண போகிறேன். ஒரு அந்த மஞ்சள் கலர் பட்டர் வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக மாறும். நீங்கள் பார்த்தீங்க, பீட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை நல்லா பீட் பண்ண போகிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாட்டி இந்த சேனலை பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நல்லா அடித்து கொண்டிருக்கு. நான் ஸ்லோவாக தான் விட்டுருக்கிறேன். முதல் பேருந்து ஃபாஸ்ட்டாக ஆக்கி போட்டு நல்லா ஆடிங்க. அடிச்சுட்டு இடக்கிட ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 3-4 தரம் சைட்டை வலித்து நடுவில் விடுங்க. அப்போ தான் அந்த சீனியும் பட்டரும் நல்லா கலந்துருக்கும். அது பிறகு நீங்கள் நல்லா அடிச்சிட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா இது அடிக்கிறதுல தான் பொங்குறது. இப்போ நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா கேக் பொங்கி சாஃப்டாக வரும். இப்போ நான் பீட்டரை ஸ்லோ ஸ்பீடில் போட்டுட்டு, சரியான ஸ்லோவில் போடணும், கடைசி நம்பரில் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு முட்டை மஞ்சள் கருவாக நீங்கள் கலந்து கொண்டு வரணும். கலந்து கொண்டு வந்தீங்கன்னா அது அந்த உள்ளுக்கு இருக்கிற கேக் மிக்சரோட கலந்துருக்கும். நீங்கள் நல்லா ஸ்லோவாக தண்டி நல்லா கலந்து போட்டு பேருந்து ஃபாஸ்ட்டாக விடுங்கோ. முட்டைகள் எவ்வளவுக்கு அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லா. இது நான் ஒரு 3 நிமிஷமாவது இந்த மஞ்சள் கருவை அந்த இதோட ஹை ஸ்பீடில் விட்டுருப்பேன். நல்லா அடித்து கொண்டு வரைக்க நீங்கள் இடக்கிட இதையும் மஞ்சள் கருவும் வந்து பட்டர் வந்து எண்ணெய் என்றபடியாக சைட்டில் போய் தங்கி இருக்கும். நீங்கள் வலிச்சு நடுவில் விடணும். இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. இது நான் மில்க் எடுத்துருக்கிறேன். மில்க் வந்து நான் சோய் மில்க் தான் விட போகிறேன். உங்களுக்கு என்ன மில்க் வேணுமென்னாலும் விடலாம். பசுப்பால் தான் கூட நல்லது, பசுப்பாலை விடுங்க. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சோய் மில்க் எல்லாமே. இப்போ வீட்டில் அலர்ஜி, பாலுக்கு அலர்ஜி இருக்கிற ஆக்கள் அப்படி இப்படின்னா சோய் மில்க் விடுங்கோ. பட்டர் வந்து
நீங்கள் உங்களோட அலர்ஜிக்கு ஏற்ற மாதிரி பட்டரையும் மாற்றலாம். இப்போ மா வந்து நான் அரைவாசியாக போட போகிறேன். மா வந்து நான் 525 கிராம் மா எடுத்திருக்கிறேன். இந்த இங்கே கூட ரெசிபி போடுறவை எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஒரே அளவில் தான் எடுப்பேன். இந்த அளவு மாறுபடுது. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு முட்டையையும் 1/3 முட்டையையும் மாவோட சேர்த்து புறம்பாக எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேர்ந்து அடுத்த அரைவாசி மாவையும் கொட்டிட்டு பிறகு இருக்கிற 3/2 பங்கு முட்டையில் 1 முட்டையை போட்டு கலவுங்க. நல்லா கலவுங்க. பேர்ந்து மிச்சத்தை போட்டு நல்லா கலந்துட்டு பேர்ந்து நல்லா இதை வந்து கையால் தான் முதல் நல்லா கலவுங்க. கலந்து போட்டு பேர்ந்து பீட்டரில் ஹை ஸ்பீடில் பீட்டரை விட்டுட்டு 2-3 தரம் வலிச்சு உள்ளுக்கு விட்டு அடியுங்க. இப்போ நீங்கள் உங்களோட அவனை வந்து 180 விடுங்க. விட்டுட்டு 180 ஹீட்டில் விட்டுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணுங்க. இப்போ கேக் அடித்து முடிஞ்சிட்டுது. நான் இந்த பீட்டர் இந்த பார்ட்ஸை கலட்டி நல்லா இதண்டா போகிறேன். நின்றுட்டு அதோட விட்டேன் என்றால் அது கீழே ஊற்றுண்டும். கழுவுற இடத்துல வச்சுக்கொண்டு பேர்ந்து கேக் இதை எடுத்து கேக் ட்ரேக்க விட போகிறேன். கேக் ட்ரேயும் நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணினோன்னா ஒரு 2-3 நிமிஷம் கேக் ட்ரேயை ஆயில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லாட்டி பட்டரையும் பூசலாம். நீங்கள் சைட்டில் அதை அவனுக்குள்ளே வச்சிடுங்க. இப்போ இந்த கேக் ட்ரே சரியான ஹீட்டாக இருக்குது. இதுக்கு இல்லை நீங்கள் நல்ல ஹீட்டான பாருங்கள். ஆயில் வந்து உங்களுக்கு தெரியலை, பூசினதே தெரியலை. அப்போ அதை தண்டி போட்டு நீங்கள் கேக் பேட்டாவுக்கு விடுங்க. விட்டு போட்டு 3 தரம் அதை தட்டுங்க. 3-4 தரமோ உங்களுக்கு ஏன் நிலத்தோட தட்டுறது, நிலத்தோட இந்த இதோட தட்டணும். மெல்லமாக தூக்கி 2-3 தரம் போட்டிங்கன்னா அப்படி போட்டிங்கன்னா அந்த அதில் இருக்க ஏர் பபிள் வந்து அதுக்குள்ளே போகும். பேர்ந்து இதை அவனுக்குள்ளே வச்சிடுங்க. அவனுக்கு வச்சு ஒரு 40 மினிட்ஸ் விட்டால் காணும். 40-45 மினிட்ஸ் விடுங்க. பேர்ந்து எடுத்து ஒரு ஈக்கிளால் குத்தி பாருங்கோ. அது வெந்துட்டு தோண்டு. வெந்தால் அந்த ஈக்கில் ஒரு மாவும் இல்லாமல் வரும். அப்போ நீங்கள் எடுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா ஒரு மாவும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.